இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் இனிய நாளாகட்டுங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மனதில் நிறைவேறாத ஆசையாக இருக்கும். அந்த ஆசையை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரு வழிபாடு செய்தீங்கன்னா நிச்சயம் நிறைவேறுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா மனதில் ஏதாவது நிச்சயம் நிறைவேறாத ஒரு ஆசை இருக்குது இல்லைங்க. அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றி கொள்ள நினச்சிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய வேண்டிய பிரார்த்தனைக்கு அதிக பலன் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கோங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. மனதில் இருக்கக்கூடிய ஆசை நியாயமான ஆசையாக இருக்குதான்னு முதல்ல நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நியாயமான கோரிக்கையாக இருந்துச்சுன்னா அதற்கு ஏற்படக்கூடிய பலன்கள் நிச்சயம் உடனே கிடைக்குங்க. ஒருவே பார்த்தீங்கன்னா எனக்கு 1 கோடி வேணும், நான் அம்பானியாக வாழணும்னு ஆசைப்பட்டா அது அளவுக்கு மீறியதுங்க. அப்படின்னா நீங்கள் நினைக்காதீங்க. நல்ல வேலை கிடைக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், கடன் இல்லாத வாழ்க்கை வேணும்னு நியாயமான கோரிக்கை நீங்கள் வழிபடலாம். என் குழந்தைக்கு நல்ல இடத்துல வரன் அமையணும், நோய் இல்லாத வாழ்க்கை வேண்டுன்னு இப்படி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த நீங்கள் வரமாக கேட்டு வழிபடுங்க. சரி, இப்போது இந்த ஒரு வழிபாட்டை எப்படி செய்வது, பிரார்த்தனையை எப்படி வைப்பதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அதிகாலை 3 to 5:30 மணி வரையிலான நேரத்தில் நாம் வேண்டக்கூடிய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா 17 to 25 நிமிடங்கள் வேண்டுதலை வைத்தாலே நீங்கள் போதுங்க, உடனடியாக நிறைவேறிடும். இந்த வேண்டுதலுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா எலுமிச்சை பழம் மட்டும்தாங்க. உங்களுடைய இடது உள்ளங்கைக்கு மேலே வலது உள்ளங்கை இருக்கணும். வலது உள்ளங்கைக்குள்ள மேலே ஒரு எலுமிச்சை பழம் இருக்கணுங்க. இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னமோ அதை மனதில் நினச்சிக்கோங்க. இந்த பிரபஞ்சத்திடம் பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்திடம் நீங்கள் வேண்டுதலை வைங்க. போது அந்த வேண்டுதல் சீக்கிரம் பழிக்கணும்னு பிரார்த்தனை செய்துக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கணும்னு அந்த ஒரு எலுமிச்சை பழத்தை கையில் வச்சுக்கொண்டு, இறைவா எனக்கு கை நிறைய சம்பளத்தோடு ஒரு நல்ல வேலை கொடுன்னு இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை சொல்லி 108 முறை திரும்ப திரும்ப சொல்லி வழிபடுங்க. அவ்வளவுதாங்க. அந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் ஒரு பேப்பரில் வைத்து மடித்து அலமாரியில் வச்சிடுங்க. போதும். பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த ஒரு வேண்டுதலை நிறைவு செய்துக்கோங்க. வழக்கம் போல் நீங்கள் உங்களுடைய வேலையை செய்ய தொடங்கிக்கோங்க. இரவு தூங்கும்போது அந்த எலுமிச்சை பழத்தை மீண்டும் எடுத்து உங்களுடைய தலையணைக்கு அடியில் வச்சிடுங்க. இந்த ஒரு பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா செய்யும்போது நீங்கள் தனியாக தான் படுக்கணும். பாய் தலையணை போட்டு படுத்துக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்திடுங்க. இதில் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தை தவிர்த்து மற்ற நாட்கள் தொடர்ந்து 48 நாட்கள் இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்து பாருங்க. தலையணடிக்கடியில் வைத்து தூங்கி மறுநாள் காலையில் அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஓரமாக வச்சிருங்க. யார் கைக்கும் இது எட்டாமல் படாமல் பார்த்துக்கோங்க. 1 வாரம் ஆகிடுச்சா, 7 எலுமிச்சை பழம் சேர்ந்துடுச்சா என்ன கூடிய பட்சத்தில் அதை அப்படியே கொண்டு போய் கால் படாத இடத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய இடத்துல போட்டுடுங்க. இந்த ஒரு பரிகாரத்தை தினமும் செய்து வர 48 நாட்களில் நீங்கள் நினைச்சபடி வேடியோ என்ன வேண்டிங்கனோ அது நிச்சயம் நிறைவேறிடுங்க. பிரம்ம முகூர்த்தன்னு பார்த்தாங்கன்னா பொதுவாகவே படைக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய பிரம்ம தேவரை குறிக்குது இல்லை. பிரம்ம நேரத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் பார்த்தீங்கன்னா வெற்றியை தாங்க தரும், எந்தவித தடையும் ஏற்படாதுன்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் திருமணங்களை நடத்துகிறோம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நாம் என்ன கேட்குறோமோ அது நிச்சயம் நிறைவேறுங்க. பொதுவாகவே காலை 3 முதல் 5 மணி வரையிலான நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து குளித்துட்டு இறை வழிபாட்டை மேற்கொள்வதால் அந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை செய்ய துவங்கினாலே அன்று முழுவதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலும் உங்களுக்கான வெற்றி கிடைத்திடுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் தான் திருமணம், வீடு கிரக பிரவேசன்னு சுப நிகழ்ச்சிகள் செய்வது ரொம்பவே சிறப்புங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தூங்காமல் விழித்திருந்து தியானம், வழிபாடு போன்ற பயனுள்ள செயல்களை செய்யலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாட வேணும்னா பெண்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துட்டு நேற்றில் நீங்கள் திலகம் இடணும். பின் வீட்டினையும் பூஜை அறையும் நீங்கள் சுத்தம் செய்துக்கோங்க. பூஜை அறையில் நீங்கள் மாக்கோலம் விட்டு விளக்கேற்றி வழிபடுங்க.
ஒரு பிரசாதத்தை இந்த நேரத்தில் நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். இல்லையா, வெத்தலை பாக்க வைத்து கூட வழிபடுங்க. அதுவும் இல்லைன்னா கற்கண்டு வைத்து கூட நீங்கள் மனமுருகி உங்களுடைய பிரார்த்தனை செய்து வழிபடலாங்க. இப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நடைபெறுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் இறை வழிபாடு செய்யும்போது பல மடங்கு உங்களுக்கான புண்ணிய பலன் தேடித்தருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வழிபடுவது கூடுதல் பலனை ஏற்படுத்தி தருங்க. ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம்னா காலை 3 மணிலேருந்து 5 மணி வரையிலான நேரம் தானுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்திருக்கும் போது சில நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். பிரம்மனுடைய மனைவின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவி பார்த்தீங்கன்னா செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் வழிபடுவது சிறப்பான பலன்களை தேடித்தருங்க. பிரம்ம முகூர்த்தத்துக்கு இன்னொரு பெயர் தாங்க சரஸ்வதி யாமமா. இந்த நேரத்தை உஷக்காலம்னு சொல்லுவாங்க வேதங்களில். இந்த சமயத்தில் தேவர்கள் பார்த்தீங்கன்னா வான மண்டலத்தில் சஞ்சரிப்பதாகவும் ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்வது உடனடியான பலனை ஏற்படுத்தி தருங்க. சூரியதசியே சஸ்மதே சம்யா சிமுச்ச சிராபி சஸ்பானே என்கின்ற சஸ்திரம் சொல்லப்படுது. மேற்கண்ட இந்த சமஸ்கிருத வார்த்தையின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தில் தூங்குபவன் இந்திரனை போல் செல்வ செழிப்பு கொண்டவனாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவனை விட்டு திருமகள் விலகி விடுவாள் என்பது தாங்க. அதனால தான் வீட்டில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வேலைகள் செய்யணும்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எழுதுவதால் உங்கள் உடலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்குங்க. உங்களுடைய மனநிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்கும். இதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான காலம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். அதிகாலையில் நீங்கள் சூரிய வெப்பம் கிடையாது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தப்ப வெப்பநிலை ரொம்பவே குளுமையாக இருக்குதுங்க. சந்திரனுடைய வெப்பநிலை உங்கள் உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி தரும். இரண்டுக்கும் மத்தியில் நிலவக்கூடியதான் இந்த ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து ஜபிப்பது, தியானம் செய்வது, யோகா செய்வதுன்னு, கல்வி கற்பது, வேலைகள் செய்வதுன்னு அனைத்துமே பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. உங்களுக்கு ஞாபக சக்தியும் அதிகரிக்க செய்யும். இது மட்டும் இல்லைங்க, இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் பார்த்தீங்கன்னா முழு பலனை உங்களுக்கு அளித்திடுங்க. 17 புராணங்களில் பார்த்தீங்கன்னா சிவபுராணத்தில் ருத்ராசம் மீட்டையின் சிருஷ்டி காண்டம் 11 மற்றும் 13வது அத்தியாயங்களில் பிரம்மமுகூர்த்தத்தினுடைய சிறப்புகளை சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபடுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் அகல் விளக்கு இல்லைன்னா தீபம் ஏற்றி வழிபடுவது, சத்யநாராயண பூஜை செய்வதும், பெருமாளை வழிபட்டு வருவதும் பித்ரு தோஷத்தை நீக்கிடுங்க. முன்ஜென்ம கர்ம வினைகளை அகல செய்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் நீங்கிடும். கிரகதோஷம் இருந்தாலும் நீங்கிடுங்க. உங்களுக்கான மங்கள நிகழ்ச்சிகள் எந்தவித தடையும் இல்லாமல் நடைபெற ஆரம்பிக்கும். திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் அகல் விளக்கு ஏற்றி வழிபட்டிங்கன்னா அம்மனை வழிபாடு செய்வதும் உங்களுக்கான மன தெளிவை ஏற்படுத்தி தருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் நீங்கி ஞானத்தை பெருக செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வழிபாடு செய்வது, இந்த நேரத்தில் நீங்கள் பஞ்சலோக விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வதோ, முருகப்பெருமானை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் படித்து வர உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் நீங்கிடுங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். கந்தஷ்டி, பீடை, சேவினை கோளாறுகள் அகலுங்க. அடுத்தபடியாக வரக்கூடிய புதன்கிழமையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றக்கூடிய விளக்கு பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு ஏற்றி துளசி சாட்சி வழிபடுவதோ, விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்டு வழிபாடு செய்வதும் பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லைன்னா கிருஷ்ணரை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கான குழந்தை பாக்கியம் உண்டாகிடும். பெண் பிள்ளைகளே பிறந்த வீட்டில் கூட ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கான வழி பிறந்திடுங்க. கல்வியில் பிள்ளைகள் சிறந்து விளங்குவாங்க. கலைஞர்கள் குறிப்பாக வழிபட்டு வர சகல கலைகளும் உங்களுக்கு சித்தியாகும். வியாழக்கிழமைகளில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் நெய் இல்லைனா அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது, இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் சித்தர்களுடைய மகான்களுடைய அருளும் உங்களுக்கு கிடைத்திருங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா குல தெய்வங்களை வழிபடுவது உங்களுக்கான அனைத்து விதமான சகல செல்வங்களையும் கிடைக்க பெற செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வெள்ளி விளக்கு இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கேற்றி வழிபடுவது, மகாலட்சுமியினுடைய கனகாதர ஸ்லோகம் சொல்லி வழிபாடு செய்வது உங்களுக்கான பண வரவை அதிகரிக்க செய்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வீண் விரயங்களை தடுக்க செய்திடும்.
வாழ்க்கையில் உங்களுக்கான வசதிகள் வாய்ப்புகள் செய்திடுங்க. இந்த பதிவில் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபடுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.